Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 3 தான் பார்க்குறோம். வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோலெல்லாம் டே மாற்றி சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் மாற்றி சொல்லியிருக்கேன் டேவை. பார்த்து மன்னிச்சுக்கோங்க. வெயிட்டு ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா 75,900 இருந்தது. செவ்வாய்க்கிழமைக்கு புதன்கிழமைக்கும் அதே வெயிட் தான் இருந்தது. வியாழக்கிழமைக்கு ஒரு 600 கிராம் குறைஞ்சிருக்கு. 75,300 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். இதை விட எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. குறைஞ்சிட்ருக்கு, அது வரைக்கும் பரவாயில்ல. காலையில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் நான் வந்து இந்த டீ காப்பி இதெல்லாம் எடுத்துக்கிறது. ஆனால் பல்லு தேய்ச்சோன்னா பசியாகிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியல. இது வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறது எனக்கு பெருசாக தான் தெரியுது. இதுவே எனக்கு போதும். என்ன மாதிரி யார் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன டம்ளரில் காஃபி ஒரு டம்ளர் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி தோசை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக தான் இருந்தது. ஒரு தோசை தான், சாரி, இது வந்து கருப்பு கவுனி தோசை கிடையாது, ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டேன். பச்சை பயிறு தோசை, மாவு கொஞ்சோண்டு தான் இருந்தது. சரி, ஒரு தோசைக்கு மட்டும் ஊற்றிக்கலான்ட்டு தோசைக்கல்ல ஊற்றினேன். அது வந்து பார்த்தா மொந்தமாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 2 தோசையாக கூட சின்ன சின்னதாக அழகாக பிய்யாமல், அதாவது தோசை பிஞ்சு போகாமல் அழகாக சுட்டு எடுத்துருக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு தோசையை ஊற்றி கந்தரகோலம் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு பிரதோஷம் வேறு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே செஞ்சேன். சாப்பாடு வடிச்சிட்டு சாம்பார் வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்கிறேன், சாப்பாடவே காமிக்கிறேன். எனக்கு சாப்பிடும்போது 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பூஜை செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது விளக்கு மட்டும் பூவெல்லாம் காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு விளக்குலையெல்லாம் எண்ணெய் இருந்ததெல்லாம் மாற்றிட்டு பூஜை பொருள்லாம் கொண்டாந்து சமையல் மேடை மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு எடுத்து போட்டுட்டு மாதுளம்பழம் உளிச்சி எடுத்து வச்சுட்டு தயிரெல்லாம் உள்ளே வச்சிடலாம், மீதி இருக்க பாசிப்பயிரையும் உள்ளே வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா லேட் ஆகிடுச்சு. 3-4 மணியே இருக்கும் சாப்பிடும்போது. வீடெல்லாம் மாவு போட்டதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் கம்முன்னு படுத்துட்டேன். படுத்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றேன். 3 நேரமும் ஆனால் சாப்பாடு வந்து குறையாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். தலை கூட காயலை, கொஞ்சம் ஈரமாகவே தான் இருந்தது. அப்படியே தலையை அடியில் நுனியில் கொண்டை போட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த துணி இப்போல்லாம் வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டு காய வைக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு அலுப்பாக இருக்குது. கையில் துவைச்சிருந்தோம் பெண்டு கலண்டு போயிருக்கும். டைமிங்கை பார்த்திங்களா, மணி 4. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விளக்கு பெல்லு இதெல்லாம் தேய்ச்சி தண்ணி வடிகட்டும்னு வச்சாச்சு. அது வடிஞ்சதுக்கப்புறம் சந்தன குங்குமமோ இல்லை மஞ்சள் குங்குமமோ வச்சு ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். இங்கே ஃபோட்டோவெலாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோளம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஈவினிங் வந்து வாக்கிங் வந்தாச்சு. என் தங்கச்சி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாள். நான் வந்து 5 மணிக்கெல்லாம் போயிட்டேன். வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்தி எடுக்குது. 5 மணி 5:15 மேலே தான் இருக்கும். பசங்களெல்லாம் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் வெயில் குறையல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜனம் இல்லை. 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கே நிறைஞ்சி போயிடும். சின்ன சின்ன பசங்களாம் நிறையா பேர் வந்து விளையாடுவாங்க. நானும் ஒரு 2 ரவுண்டு நடக்கிறது, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரியே தான் உட்காந்து வாக்கிங் நடந்துகிட்ருந்தேன். தங்கச்சியும் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு என் கூடயே வந்து உட்காந்துக்கிட்டா. ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. சரின்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாக்கிங் ஸ்டெப்பு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து புதன்கிழமைக்கு நடந்த வாக்கிங் ஸ்டெப்பு. ஏதோ வாக்கிங் மட்டும்தான் நம்மளால் போக முடியுது. வித்தவுட் எக்ஸசைஸில் தான் டயட்டும் ஃபாஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் தண்ணி உட்காந்து ஆறாமரை இன்றைக்கி குடித்தாச்சு. தண்ணி 3 லிட்டருக்கு மேலே குடிக்கணும். அப்படி குடித்தா தான் நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும், முடி அதிகமாக கொட்டாமல் இருக்கும்.
வெயிட் லாஸில் சும்மாவே பாடி ஹீட் ஆகும். அதோட இப்போ சம்மர் வேறு, அதனால் தண்ணி நல்லா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னருக்கு ராகி அடை செஞ்சிட்ருக்கேன். அன்னைக்கு வந்து ராகி அடை செஞ்சதெல்லாம் மீதி மாவு இருந்தது, அதை எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என் தங்கச்சி பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. வீடியோ எடுக்க கொடுத்துட்டோம்னா வளவளன்னு என்னையை விட அதிகமாக பேசுகிறா. என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல. இன்றைக்கி வந்து மதியானம் வச்சுருந்த சாம்பார் ஊற்றி 2 ராகி அடை வச்சு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க, நைட்டு டயத்தில் செரிமானம் ஆகாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. என்னோடய டின்னரும் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. வேறு எது டயட்டுக்கோ வெயிட் லாஸுக்கோ ரெசிபி கண்டுபிடிச்சி மண்டையை போட்டு கசக்கிறதா இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு யோசிக்கிற டயத்தில் செஞ்சுட்டேன்னா சாப்பிட்ருவேன். செய்யலைன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருக்குது. டயட்டில் நமக்கு என்ன சாப்பிட தேவையோ அதை முதல்ல யோசித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா டயட்டாக இருக்காது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். அதையெல்லாம் கோலம்லாம் காஞ்சதுக்கப்புறம் கோலத்து மேலே எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். காஞ்சதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கு கோலம் அழகாக தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். வீடு க்ளீன் பண்ணோம்னாலே அன்றைக்கி வந்து பெண்டு கலண்டு போயிடுது. எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. மஞ்சள் வச்சுருந்த பாக்ஸ் வந்து மஞ்சள் காலியாக இருக்குது. அதனால் டப்பாவை கழுவி கமுத்தாச்சு. ஒரு வழியாக சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. முதல்ல வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வராமல் வந்துட்டாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் பதுக்கிற வேண்டியதான், இல்லாட்டி வெறும் வாயிலேயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. கிஸ்மிஸ்ஸு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபி, இந்த 2 தின்பண்டத்தை மட்டும் கீழே வச்சுட்டு மற்றதெல்லாம் மேலே எடுத்து பதுக்கிடணும். ஏதோ ஒன்று ஸ்வீட் செய்கிறப்போவோ இல்லை ஸ்மூத்தி செய்கிறப்போவோ நமக்கு இது வந்து உதவியாக இருக்கும். வெயிட் லாஸில் நல்லா தூங்குங்க. நான் வந்து தூங்க போயிட்டு மறுநாள் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட் பார்த்திங்கன்னா 75 இருக்குது. அந்த 300 கிராமும் குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு தான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரத்தை போக்காமல் என் கூடவே சேர்ந்து டயட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸசைஸ் செய்யாமல் தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணாமல் லாஸ் பண்ணணும்னா சதையெல்லாம் டைட் ஆகாது. முடிஞ்சவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு சீக்கிரமாக குறையும். எனக்கு இந்த மாதிரி குறைஞ்சாலே போதும். அதனால் நான் வந்து வெறும் டயட் மட்டும் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தூங்க போகிறேன்.